அரசு நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்து இல்லை அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது உடனடியாக குற்றவியல் நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பட்ட 4 வாரத்திற்குள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய அரசு செயலாளர் அனைத்து துறைகளுக்கும், அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும், நில நிர்வாக ஆணையருக்கும், பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் அடங்கிய சுற்றறிக்கை அனுப்பணும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்மளுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் நில அகற்றுதல் பிரிவைச் சேர்ந்த அரசு முதன்மை செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க 29/8/2024 அன்று. அதில் யாருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நில நிர்வாக ஆணையர், அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய் நிர்வாக ஆணையர், பதிவுத்துறை தலைவர் அவர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இயக்குனர் அவர்கள், நகராட்சி நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்படுது. இந்த சுற்றறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு ரிட் மேல்முறையீட்டு மனுவாக பதிவு செய்யப்பட்டு அதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா அப்பீல் பெட்டிஷன் 866/2013 மற்றும் 933/2023 இந்த 2 வழக்குகளும் 20/6/2024 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த விசாரணை முடிவில் அந்த நீதிபதி அவர்கள் முதலாவது ரெஸ்பாண்டண்டாக இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய அரசு செயலாளர் அவர்களுக்கு ஒரு 4வது பேராவில் ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது, இதை பல நபர்கள் பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் தனது சுய லாபத்திற்காக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இதில் அதிகபட்சமாக நீர்நிலைகள் அடங்குகிறது, இப்பேற்பட்ட இடங்களை உடனடியாக நீங்க அகற்றணும். இது சம்பந்தமாக கோட்ட அளவிலும், மாவட்ட அளவிலும், மாநில அளவிலும் 3 குழுக்களை அமைக்கணும். அந்த குழுக்கள் சம்பந்தப்பட்ட இடங்களை ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சுட்டு இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்களிடமிருந்து அது மீட்டெடுக்கப்பட்டு, அப்படி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது ஒரு போலியான ஆவணங்களை தயாரித்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்யப்படணும். அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல நபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அரசு மூலம், எங்களுக்கு இந்த மாதிரி ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆவணங்களை இந்த குழுவானது பரிசீலனை செய்யணும். அந்த ஆவணங்களை வாங்கி பார்த்துட்டு உண்மையிலேயே இது உண்மையான ஆவணமா இல்லை போலியான ஆவணமா, இது அரசு தான் அவங்களுக்கு இந்த நிலத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றதை கண்காணிக்கணும் இப்படின்னு ஒரு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில ஆக்கிரமிப்பு அகற்றுதல் பிரிவை சார்ந்த IAS அமுதா அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எதுவும் சுற்றறிக்கை இல்லையா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசாணை 64/8/2022 அனுப்பப்பட்டிருக்கு. அரசாணை 64 இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது நில நிர்வாக ஆணையர் ஒரு கடிதம் அனுப்புறாங்க 26/2/24 அன்று. அதுலயும் இந்த மாதிரி வழிகாட்டுதல்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் பின்பற்றணும்னு சொல்லி தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அந்த நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான வழிகாட்டுதல்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஆணித்தரமாக அந்த உத்தரவு பதிவு செஞ்சிருக்கு. அதை மேற்கோள் காட்டி தான் இந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4 வழிகாட்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது நிலங்களை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு போலியான அரசு ஆவணங்களை உருவாக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும். அதாவது இந்த அரசு நிலங்களை அபகரிக்கணும்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் நிறைய நபர்கள் இருப்பாங்க. நத்தம் புறம்போக்கு இருக்கும், இல்லை ஏரிகள் இருக்கும், பொது பயன்பாட்டு இடங்கள் இருக்கும், பூங்காக்கள் இருக்கும், குளங்கள் இருக்கும், குட்டைகள் இருக்கும், அதாவது கால்வாய்கள் இருக்கும், நீரோடைகள் இருக்கும், சாலை புறம்போக்குகள் இருக்கும். இப்படிப்பட்ட இடங்களை
ஆக்கிரமிப்பு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நபர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் அப்படின்னு முதலாவது வழிகாட்டுதலாக சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து அந்த அரசு நிலங்கள் உடனடியாக மீட்டெடுக்கப்படணும். மீட்டெடுக்கப்பட்டு அந்த அரசு நிலமானது பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு பூங்கா இருக்கு அப்படின்னா அந்த பூங்காவை ஏதாவது போலி ஆவணங்கள் மூலம் அதை பதிவு செஞ்சு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க, இல்லை அபகரித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது உடனடியாக மீட்டெடுக்கப்படணும். எடுத்து அது பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படணும். இல்லை பொது பயன்பாட்டுக்கென்றே சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். சில திராவிடிய இடங்கள் அதாவது OSR லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட இடங்கள் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதை எக்காரணத்தை கொண்டும் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படணும். அந்த இடங்கள் உடனடியாக மீட்டெடுக்கப்பட்டு பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படணும். அதாவது பொது நிலமாக அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு சொத்துக்களை அடையாளம் காணுதல். அரசு சொத்து எங்கெல்லாம் இருக்கு என்பது சார்ந்து நீங்க அடையாளம் காணணும். அந்த அரசு நிலங்கள் வசிப்பவர்களிடம் ஒப்படைப்பு உத்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் இலவச வீட்டுமனை பட்டாவாக கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அரசு நிலங்களை, அந்த அரசு புறம்போக்கு நிலங்களை ஒப்படைப்பு நிலமாக சில எக்ஸ்-ஆர்மி, இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள், ஊனமுற்றவர்களுக்கு அரசு மூலம் ஒப்படைப்பு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வழங்கப்பட்ட பட்டாக்களை, ஆவணங்களை இந்த குழுவானது கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையிலே இது அரசு மூலம் கொடுக்கப்பட்டிருக்கா, இந்த இடத்துக்கு தான் கொடுத்துருக்காங்களா, இவர் தகுதியான நபர் தானா என்பதை ஆராய்ந்து அப்படிப்பட்ட இதை அடையாளம் காணணும். உண்மையிலே இது அரசு பட்டாதாரன் கண்டுபிடிச்சிட்டு இதில் ஏதாவது போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கா, இல்லை இந்த போலியாக இந்த பட்டாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கா என்பதை அவர்கள் கண்காணித்து அந்த இடங்களை பாதுகாக்கணும். அப்படி அவர்கள் போலியாக உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த போலி ஆவணங்கள் தயாரித்ததற்காக தயாரித்து இந்த அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததற்காக அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செஞ்சுட்டு அந்த இடத்தை உடனடியாக மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன சொல்றாங்க, கடைசியாக ஒன்று சொல்றாங்க, மாவட்ட ஆட்சியர்கள் இதை கூர்மையாக கண்காணிக்கணும். கண்காணிச்சுட்டு அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் சார்ந்து சர்வே எண்ணை பதிவு செஞ்சு அதற்காக சில நபர்களை பணி ஒதுக்கீடு செய்யணும். இந்த சர்வே எண்ணில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இருக்கு, இது அரசு நிலம், இதை நீங்க ஆக்கிரமிப்பு அகற்றணும், அது வரைக்கும் நீங்க இந்த குழுவாக செயல்படணும் சொல்லி அந்த பணி நியமனம் செய்யணும். சில நபர்களை குழுவாக உருவாக்கணும், அவர்களுக்கு போதிய அதிகாரங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை அப்போது அவர் கண்காணிச்சுட்டு வரணும். கண்காணிச்சு அந்த இடத்தை அகற்றப்பட்டுச்சா என்பதற்கான பதிவேடுகளை பராமரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நிறைய நபர்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்றீங்க, இப்போ வருவாய்த்துறை சார்ந்த சில ஆக்கிரமிப்புகள் இருக்கும், அந்த துறையில் இருக்கக்கூடியது அந்த வருவாய்த்துறை நிலங்களில் இருக்கும், சில பஞ்சாயத்து நிலங்களில் இருக்கும், சில சாலை புறம்போக்குகளில் இருக்கும், இந்த மாதிரி PWDக்கு சொந்தமான இடங்களாக இருக்கும், பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடங்களாக இருக்கும். இப்படிப்பட்ட இடங்களை யார் ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படின்னா அந்த யார் அகற்றணும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையும் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை கடந்த காணொலியாக நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் OSR லேண்ட் சம்பந்தமாக. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவதாக தாசில்தார் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அது எவ்வகையான நிலமாக இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய அதிகாரம் தாசில்தாருக்கு இருக்கு. இந்த சுற்றறிக்கையிலையும் இந்த வழிகாட்டுதலும் இந்த அரசாணையிலும் இந்த நீதிமன்ற உத்தரவிலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தாசில்தார் தான் ஆக்கிரமிப்பை அகற்றணும், தாசில்தார் மட்டும் மெயினா இருக்கணும். அதன் கூட அது இப்ப பஞ்சாயத்தோட இடம்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கணும், அது சாலை புறம்போக்காக இருந்தால் அது நெடுஞ்சாலைத்துறை அலுவலர் இருக்கணும், இப்ப நீர்வழிப்பாதையாக இருந்தால் PWD பொதுப்பணித்துறையோட அலுவலர்கள் இருக்கணும். ஆனால் அதுல முக்கியமாக யார் இருக்கணும் அப்படின்னா தாசில்தார் இருக்கணும். தாசில்தாரை தாண்டி இந்த அலுவலர்கள், அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் இருக்கணும். அவர்கள் அந்த காவல்துறைக்கு கட்டாயமாக தகவல் கொடுத்து காவல்துறையும் அந்த குழுவில் இருக்கணும். அந்த காவல் ஆய்வாளரும் அந்த சரகத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளரும் அந்த குழுவில் இருக்கணும். கிராம நிர்வாக அலுவலர் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுதா, எத்தனை நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு தெரிஞ்ச இந்த அரசு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து அதை அகற்றினால் மட்டும் போதாது, அந்த நபர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தான் அடுத்தடுத்த நபர்கள் இந்த அரசு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதில் அச்சம் கொள்வார்கள்.
இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக இந்த சுற்றறிக்கை, இந்த நீதிமன்ற உத்தரவு செயல்பாட்டுக்கு வந்து வழக்குகள் பதிவு செய்யப்படாத வரைக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசு அலுவலர்கள் அகற்றவங்க பேரில் கண்டுடைப்புக்காக சும்மா போய் அதை அகற்று அந்த நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, காலதாமதம் ஏற்படும். இதனால் வந்து அரசு பணி தொய்வு தான் ஏற்படும் ஒழிஞ்சு எங்கேயுமே ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாகவே இருக்காது. இது உடனடியாக கடைபிடிக்கப்படணும், அனைத்து அரசு அலுவலர்களும் பின்பற்றப்படணும் என்பதே நம்மளுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கு. மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.